ஆனா 2010 தேர்தலில் நான் தமிழகம் முழு சுற்றுப்பயணம் பண்ணி அம்மாவுக்கு வாக்கு சேகரித்தேன். 2016 அம்மா மிக பிரபலமான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்று முதலமைச்சர் ஆனார்கள். அது 2016, இது 2026. சாமானியம் படத்துக்கு அப்புறம் யாரும் என்னை கண்டுக்கல, இது யாரும் கண்டுக்கல. இன்னைக்கு 1000 பேசலாம், அப்படியான யார் கண்டுக்கிட்டா, யார் கேட்டா? அம்மா உங்களுக்கு தெரியும், 26 வருஷம் எனக்கு பொண்டாட்டி இல்லை, பிள்ளை இல்லை, குடும்பம் இல்லை, பொருளாதாரம் ஒண்ணுமே இல்லை. சாமானியம் படத்துல இன்னைக்கு வரைக்கும் எனக்கு ஒரு வாழ்வாதாரம் யார் கொடுத்தது? தம்பி கனகராஜா, தம்பி வைகுண்டராஜா, அவருடைய பிள்ளை அன்பு தம்பியுமான் நிமிஷ சக்கரவர்த்தி, இளைய தளபதி ஒரு இளைய வேட்பாளரை நிற்கின்றார். ஒரு முறை வாய்ப்பு கொடுத்து பாருங்கள். அவரை ஒன்றியம் பிள்ளை ஆலங்குளத்தினர் வீடு, ஆலங்குளம் பேற்று, ஆலங்குளத்தில் தான் ஆபீஸ் போட போறார். தம்பிட்டு சொல்லியிருக்கேன், ஆபீஸ் போட்டு அது எடி வைக்கணும் ஆசிரியர். சட்டங்கள் திறக்கப்படும், கேளுங்கள் கொடுக்கப்படும், கோடு மக்களுக்கு சட்ட கோடையில கொடுக்கும். இந்த தொகை திறக்கலையா? புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அலிபாபா 40 வர்ற மாதிரி அண்டாக்கா கசம் அமுக்கு திறந்துருக்கீங்கன்னு சொன்னா கதை தானா திறக்கும். கோரிக்கை நிறைவேறும். காத்துக்கட்டுங்க, சும்மா சொல்லிட்டு போவாங்க கொண்டு போறாங்க கிடையாது.